நம்ம வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருந்தோம். இங்கே பாருங்கள், வண்டியை பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் செக் சென்டர். ஆமாம், ஸோ இந்த இடம் தாங்க கேட்வே ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஸ்ஸு மாதிரி போயிட்டே இருக்குங்க. தம்பி சார்ரா போடா போடா. सोलो सोलो सोलो। तो नाइट स्टे कहाँ सोचा आप? नाइट स्टे कहाँ सोचा होगा? வணக்கம், நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு தமிழ் மோட்டோ விளாகர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அம்ரிஸ்டரில் தாங்க இருக்கோம். அம்ரிஸ்டர்லேருந்து நாம் நெக்ஸ்ட்டு காஷ்மீர் போக போகிறோம். மோர் தென் 300 கிலோமீட்டருக்கு மேலே இன்றைக்கி ரைடு இருக்க போகுது. ஸோ நாம் இந்த ரூமில் தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு நாளைக்கு ரெண்ட் 200 ரூபாய் தான். வாவ் பேக் பேக்கர்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜு பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். நமக்கு லோக்கலில் இருக்க எல்லா விஷயத்தையுமே அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணார். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கான நம்ம ட்ராவல் 300 கிலோமீட்டர் இருக்க போது. இந்த 300 கிலோமீட்டரும் பயங்கர சேலஞ்ச்ஃபுல்லாக இருக்க போது. இதுக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவ்வளோ நாள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் ரோட்ஸ்லேயே ஓட்டிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்மளோட ஜேர்னியில் நெக்ஸ்ட் லெவல் அட்வென்ச்சருக்கு நீங்கள் வந்து தயாராக போகிறீங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே வந்து இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் தாங்க ராஜு பாய். நமக்கு நிறையா வந்து இவர் தான் ஹெல்ப் பண்ணார். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். நிறையா ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ நம்ம பேக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் காற்று ஃபுல்லாக கம்மியாகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் டயரு வாகா போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது பயங்கரமாக ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா ஒல்ட்டதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காற்று ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காற்றை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் லூப் வந்து வாங்கியிருக்குல்ல, இந்த செயின் லூப்பே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். வண்டி பக்கா கண்டிஷனில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஜம்முலனா ஸ்ரீநகர் போயிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் மாத்திர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஜென்ரல் சர்வீஸ் வந்து அங்கே பண்ணிக்கலாம். அதேமாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டர்ட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே போயிட்டு நீட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு மணி நேரம் தான் மரத்தடியில் நிப்பாட்டினேன். வண்டி ஃபுல்லாக வந்து நாரிடுச்சுங்க. சரி, ஓகே, எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ அவ்வளோதான், இன்னொரு 10 மினிட்ஸில் கிளம்பிடலாம். ஆல்மோஸ்ட் மணி 10 ஆகிடுச்சு. போகிற வழியில் ஏதாச்சும் லைட்டாக சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ராஜு பாய், மும்பைக்கா டான் பாய். ஓகேங்க, அவ்வளோதான், கிளம்பி வச்சு. லட்சுமி ஸ்டார்ட் ஆயிரு. ஓகே, அவ்வளோங்க. இன்றைக்கான டெஸ்டினேஷன் 329 கிலோமீட்டர்ஸ். எனிதிங் ஓகே, அப்படியே போயிட்டே இருக்கலாம். இந்த அழகான அம்ரிஸ்டர் நகரத்துக்கும் நம்மளை 2 நாள் நல்லா பார்த்துக்கிட்ட ராஜுபாய்க்கும் நன்றி. நாம் அப்படியே கிளம்பலாம். இப்போ நாம் இருந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டி ஏரியாங்க. மண்டிக்கடைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஏரியா. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தான் போனோன்னா மெயின் ரோடு வந்துடுங்க. நம்ம பாட்டுக்கு போயிடலாம். கொஞ்சம் கன்ஜஸ்டடான ஏரியா தான். பட்டு டிராஃபிக் வந்து ஒன்றும் அவ்வளோ ஹெவியாலாம் வந்து ஹோல்ட் ஆகாது. டக்கு டக்குன்னு போயிடலாம். இங்கே பாருங்க, அழகாக குதிரை வண்டி ஓட்டுறாங்க. இங்கே மண்டி கடையில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் குதிரை வண்டி போல். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இது வரைக்கும் பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டே எடுக்கலைங்க. இதுக்கப்புறம் போனால் கண்டிப்பாக பஞ்சாயத்து ஆயிரும். அதனால் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால இப்போ நான் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு 2.6 கிலோமீட்டர்ஸு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஜம்மு காஷ்மீர் போனாலோ லே லடாக் போய் நம்ம போலீஸ்ட்டை மாட்டிக்கிட்டாலோ பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு மிகவும் ஆபத்தாகிவிடும். நம்மளால் வந்து பட்ஜெட்டில் ஃபைன்லாம் கட்ட முடியாது. இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்ததே மிகப்பெரிய புண்ணியம்தான் சொல்லணும். இதுவரையும் யார்கிட்டையும் மாட்டாமல் நம்ம வந்து கரெக்டாக போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் வந்து 4381 கிலோமீட்டர் வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்கோங்க ஓவராலாக. இந்த 12 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அதில் 2 நாளாக வந்து மைனஸ் பண்ணிவிடுவோம். 2 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டில் போயிடுச்சு. ஸோ 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா 4381 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட சொல்ல போனோன்னா ஒரு நாளைக்கு 430 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் ஆவரேஜாக ஓட்டியிருக்கேன். 500 கிலோமீட்டர் ஓட்டணுங்கிறது நம்ம டார்கெட்டு. ஈவன் தான் நம்ம ரெஸ்ட் எடுத்தாலும் கூட
ஸோ நம்ம வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருந்தோம். இங்கே பாருங்கள், வண்டியை பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் செக் சென்டராமா. ஸோ இங்கே வச்சு தான் வந்து பொல்யூஷன் செக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி கம்ப்யூட்டர் செட்டப்பே இருக்குது. ஸோ இங்கே வச்சு தான் நம்ம பைக்கோட ஃபிட்னஸ் அண்டு எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி நமக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம பைக்கை வந்து இங்கே நிப்பாட்டியாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மண்டே அப்படின்றதுனால இன்டர்நெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன ப்ரொசீஜர், எப்படி வந்து நம்ம வண்டிக்கு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் இங்கே வாங்கிட்டு அப்புறம் நான் சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி என் வண்டிக்கு வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கேன். அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டியூப் மாதிரி ஒன்று வந்து எக்ஸாஸ்ட்டுக்குள்ளே விட்டு வண்டியை ஓட விட்டு அதுலேருந்து அந்த புகையோட தன்மையை செக் பண்ணி அதில் தான் சர்டிஃபிகேட் தருவாங்க. இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு போட்டுருக்கு. நான் லாஸ்ட்டாக வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுது. ஸோ இப்போ தான் நம்ம வண்டிக்கு வாங்குறோம். நம்ம வண்டி வாங்கி 5 வருஷம் 10 மாதம் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக பொல்யூஷன் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கேருந்து நம்ம லடாக்லாம் போகிறப்போ திடீர்னு பிடிச்சிட்டாங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிரும். நம்ம இதுவரையும் வந்ததே வந்து பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்ச உடனே நான் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இங்கே கொஞ்சம் ஒரு டைம் ஆகும், நான் முடிஞ்ச உடனே அப்டேட் பண்ணுறேன். ஸோ சர்டிஃபிகேட் எடுக்கிற வரையும் கொஞ்சம் டைம் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ப்ரெட்டு அதேமாதிரி லஸ்ஸி வந்து ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். 50 ரூபான்னு நினைக்கிறேன் லஸ்ஸி. ஸோ இந்த ப்ரெட்டு லஸ்ஸியும் சாப்பிட்டுட்டு நம்ம மார்னிங் ரைடை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு ஏதாச்சும் மசாலா ஐட்டம் அதெல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் இது வரைக்கும் நான் அதெல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன். நான் வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறேன். மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்டியான ஃபுட்டை மட்டும் சாப்பிட்றது. மற்ற டைம் வந்து மேக்ஸிமம் ஜூஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஃபுட்டு, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஃபுட்டை மட்டும் தான் சாப்பிட்றேன். ஸோ இதை சாப்பிடுவோம். இதான் இன்றைக்கி நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இங்கே பாருங்கள், தயிர் வந்து சேல் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் மாதிரி இல்லாமல் இந்த ஊரில் வந்து வெயிட் போட்டு தயிர் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து ஒரு லஸ்ஸி ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். லஸ்ஸி வந்தோடனே லஸ்ஸியை ஜம்முன்னு குடிப்போம். கம்மி தான் நினைக்கிறேங்க, ஒரு வெயிட் போட்டார் 20 ரூபா தான் நினைக்கிறேன். நம்ம ஒரு கிளாஸ் லஸ்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஸ்வீட்டா இல்லை நார்மல் லஸ்ஸியா ஒன்றும் தெரில. வெயிலுக்கு எல்லாருமே இதை தான் வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ நமக்கு தான் லஸ்ஸி ஊற்றிட்டு இருக்காரு. பெரிய கிளாஸில் போட்டிருக்காருங்க லஸ்ஸி. இது பாருங்க, இது ஏதோ உப்பு மாதிரி இருக்குன்னு நினச்சேன். இது வந்து சால்ட் இல்லைங்க, ஸ்வீட்டு, சுகர். பாருங்க, 1 full glass ஆஃப் லஸ்ஸி 50 rupees ஆமாம். ஸோ இதை சாப்பிட்டுட்டு வயிற்றை ஃபுல்லாக்கிட்டு சர்டிஃபிகேட்டே வாங்கிட்டு இங்கேருந்து பஞ்சாப் பறந்துடலாம். ஸோ நம்மளோட பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சுங்க. ஸோ இவ்வளோ தான், 50 ரூபா தாங்க சார்ஜ் பண்ணாங்க. அதிகமாகலாம் ஒன்றும் பெருசாலாம் சார்ஜ் பண்ணல. ஸோ அவ்வளோதான், இதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகிற அந்த பைபாஸில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ரோடு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டரில் பத்தான்கோட்டில் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ அங்கே வந்து போயிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ரோடு வந்து நீட்டாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு 1 to 1.5 hours வந்து பத்தான்கோட் போயிடலாம். வெயிலும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. முடிஞ்ச வரையும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மவுண்டன்ஸை நோக்கி பக்கத்தில் போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த வெயிலோட தாக்கம் கம்மியாகிடும். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் கூலாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் ஓட்டலாம். என்னன்னே தெரிலங்க, இந்த குளோபல் வார்மிங்கோட எஃபெக்ட் வந்து எல்லா இடத்தையுமே பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. எல்லா இடத்துலையுமே வந்து கிளைமேட் வேறு லெவலில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மளோட ரைடிங்கில், இந்த ரைடிங்கோட பர்பஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த குளோபல் வார்மிங்கு அகைன்ஸ்டாக நம்ம வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வீட்டுக்கு 2 மரத்தை வந்து நடுங்க. இதுதான் நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் இதே மாதிரி வெப்பநிலை வந்து உயர்ந்து கொண்டே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 2014 வந்து பார்த்திங்கன்னா 2004, 14 அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 10 வருஷத்தில் பூமியோட காலநிலை மாறும் அப்படின்னு சொன்னாங்க. 2014 நம்ம பார்த்தோம், மைல்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருந்துச்சு. ஸோ 2014 to 2024 நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாசிவ் இம்பேக்டே வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இந்த குளோபல் வார்மிங். ஸோ நான் அதிகமாக பேசி உங்களை நான் வந்து போர் அடிக்க விரும்பலை. பட் இந்த மரங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் உணர்ந்துருப்பீங்க. உங்களோட பைக்கை நீங்கள் பார்க் பண்ணுறதுக்கு இடம் தேரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணில் பாடுற இடம் எது தெரியுங்களா? மரத்தோட இடமா தான் இருக்கும். எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்க? அக்ரி பண்ணால் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பெட்ரோல் விலை இங்கே 97 ரூபா வருதுங்க. வெளியிலலாம் போயிட்டோன்னா 106 ரூபா பக்கம் வரும். ஸோ அதிகமாக காசு வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால் ஒரு 5 லிட்டர் இங்கேயே அடிச்சுக்கலாம். 5 லிட்டர் அடிச்சிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஓகே,
600 பெட்ரோல் அடிச்சாச்சுங்க. பைத்தியக்காரங்க 6 லிட்டர் பெட்ரோல் அடிக்க சொன்னால் 600 பெட்ரோல் அடிக்கிறாங்க. லாங்குவேஜ் ஒரு பெரிய பிரச்சனைங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பெருசாக லாங்குவேஜ் தெரியாது. ஸோ அதுதான் பிரச்சனை. ஓகே, ஆர்வம் வாட்டர் இருக்குது, அதையும் பிடிச்சிடலாம். ஸோ நம்ம பத்தான்கோட்டு போக வேண்டிய இடம் வந்தாச்சுங்க. பத்தான்கோட் போகணும் அப்படின்னா நம்ம ரைட் கட் பண்ணி உள்ளே போகணும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே பத்தான்கோட் போகணும். நாம் போக வேண்டியது ஜம்மு. ஸோ ஜம்மு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ரோடு தான். பத்தான்கோட்டுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இப்போ நமக்கு இல்லை. நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி வந்த ரோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவரில் வந்து 100 கிலோமீட்டரை வந்து நம்ம கிராஸ் பண்ணி வந்தாச்சு. ஸோ ரோட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் வெயில் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. வெயில் கிளைமேட் இன்னும் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை. ஸோ சீக்கிரமே சேஞ்ச் ஆகும் நம்புகிறேன். அடுத்து ஒரு 100 கிலோமீட்டரில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடம் தாங்க கேட்வே ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச அந்த மன்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஏரியாவாக தாங்க இருக்குது. ஸோ மவுண்டன்ஸ் வந்து இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ மவுண்டன்ஸ் வந்து விசிபிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி நம்ம ஸ்லோவாக மவுண்டன்ஸில் கிளைம் பண்ண ஆரம்பித்தாச்சு. என்னால் சத்தியமாக நம்பவே முடியல. நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ தூரம் என் பைக்கை எடுத்துகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு. பட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். பட் அது நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாகவே ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. பட் அந்த கேள்விக்குறி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஜமாயிட்ருக்கு. என்னால் வந்து அந்த மொமெண்ட் கம் ட்ரூ மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து 2 வீலர்ஸ்க்கெல்லாம் அமௌண்ட் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா என்ன ஒரு கதையும் தெரில. சரி நம்ம பாட்டுக்கு அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுவான் கேஷுவலாக. ஓகே, நம்மளை யாரும் நிப்பாட்டலை. ஸோ இங்கே வந்து டூ வீலருக்கு வந்து பேமெண்ட் வாங்கலைங்க. அது வரையும் நல்ல விஷயம். ஸோ 100 கிலோமீட்டர் மேலே வண்டி ஓட்டியாச்சுங்க. இங்கே ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டியிருக்கேன். சரி, ஏதாவது ஒரு ஜூஸாக ஒன்று போட்டுட்டு அப்படியே பொறுமையாக போகலாம். இங்கே பாருங்கள், கீழே ஆறு ஓடுது பாருங்கள். காட்டாத்து தண்ணி மாதிரி சிகப்பு கலரில் ஓடுதுங்க. மண்ணெல்லாம் அடிச்சுட்டு வருது. ஸோ சம்மர்ன்றதுனால சுத்தமாக தண்ணியே இல்லைங்க. அநேகமாக மேலே வந்து மவுண்டெயின்ஸில் ஸ்னோ இருக்கா இல்லையா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த ஸ்னோவை பார்க்குறதுக்காக தாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் இவ்வளோ தூரம். ஸ்னோவெல்லாம் பார்க்காம போனோன்னா கண்டிப்பாக என் ஆத்மா சாந்தியே அடையாது. பரவாயில்லைங்க, இந்த டைம்லேயும் கூட ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்து ஜம்முக்கு வந்து ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. க்ரௌடெல்லாம் ஒன்றும் கம்மியாலாம் இல்லை. கரெக்டாக நம்ம ஜூஸ் ஷாப்பில் சாப்பிட்டுட்டு வீட்டில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன்னா அப்போ லோக்கல் பீப்புள்ஸ் வந்து காரில் வந்திருந்தாங்க. 2 யங்ஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ப்ரோ வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட எங்கேருந்து வரீங்க, இதுவரையும் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ஜம்மு வந்து எப்படி இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ப்ரோ என்னோட சிட்டியில் வந்து 40+ டிகிரி வந்து ஆல்ரெடி 40+ டிகிரி வந்து டெம்பரேச்சர் ப்ரோ. ஹையஸ்ட்டாக வந்து 47 டிகிரி வரையும் போயிருக்கு. எனக்கு ஜம்மு வந்து சூப்பரான சிட்டி, நல்லா கூலிங் கிளைமேட் இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் சேம் அதே மாதிரி 35 டிகிரி + வெயில் வந்து பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவரையும் நாங்களே எங்கள் லைஃப்பில் இவ்வளோ வெயில் வந்து பார்த்ததே இல்லை ப்ரோ, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. எனிஹவ் வெல்கம் டு ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது நம்ம இருக்கிறது ஜம்மு காஷ்மீரோட பார்டரில். ஸோ இங்கேயே வந்து நம்மளை வந்து வெல்கம் பண்ணிட்டாங்க பீப்புள்ஸ். உண்மையாலுமே ரொம்ப 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 ஸ்வீட்டாக இருக்காங்க. ஷார்ட்டஸ்ட் ரூட் ரைட்? ஓகே, ஐ வாண்ட் டு கோ டு ஷார்ட்டஸ்ட் ரூட். ஓகே, தேங்க்யூ. ஓகே Okay. You know, just 10 kilometer away, Chichimata temple. ஓகே. Then fly over. Goes to don't fly over. Okay. And then take left. ஓகே, தேங்க்யூ பையா, தேங்க்யூ. இந்த மேப் இருக்கு இல்லைங்களா, செஞ்சு விட்டுருச்சு பார்த்தீங்களா. நம்ம அங்கேக்குள்ளே டைவர்ட் ஆகணும். அங்கனக்குள்ளே ஒன்றுமே சொல்லாமல் விட்டுவிட்டு 10 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்படி போங்கண்ணா இப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இந்த பக்கம் திருப்பி விட்டுருச்சு பார்த்தீங்களா. வெறி ஆக்குதுங்க நம்மளை இந்த கூகுள் மேப்பு. சரியான இம்சங்க.
இப்போ ஷார்ட்டுக்கு அந்த கடையில் இன்னும் ஏதாவது சாப்பிட்டு வந்துருக்கலாம். இப்போ திருப்பியும் 10 கிலோமீட்ரு பின்னாடி போகணுங்க. ஐயோ, இந்த 10 கிலோமீட்டருங்கிறது அரை மணி நேரம் ஆகிடும். வேறு வழியில் ஏதாவது ஒரு கடையை பிடிச்சி ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போகிறதாங்க பெட்ரு. வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர் தான் போகணும். ஜம்மு போயிட்டு ஸ்ரீநகர் போனோம் அப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வருதுங்க. நம்ம வந்து ஜம்மு போக தேவையில்லை, நம்ம நேராக ஸ்ரீநகர் போயிடலாம். ஸ்ரீநகர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆஃப் தி சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஜம்மு ஹார்ட் ஆஃப் தி சிட்டி தான், பட்டு ஸ்ரீநகர் வந்து அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதோட வந்து பார்த்திங்கன்னா நிறையா அவைலபிலிட்டிஸ் நிறையா இருந்துச்சு. ரூம்ஸோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நம்ம ஸ்ரீநகரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஸ்டே பண்ண போகிறோம். ஸ்ரீநகரில் தான் நம்ம ஒரு முக்கியமான ஆட்களை வந்து மீட் பண்ண போகிறோம். ஸோ அது யார் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இப்போ கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் யாரை கெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே இந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி தான் நான் வந்து இன்ஸ்டாலையும் போஸ்ட் போடுவேன். கண்டிப்பாக நான் வந்து சொல்லவே மாட்டேன் யாரை நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சஸ்பென்ஸோடய இந்த யாரை நம்ம மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி காத்திருக்க வேண்டும். ஆக்சுவலாக வந்து நம்மளை வந்து இங்கே தான் கூப்பிட்டு போகணும். இதுக்குள்ளே தான் வந்து நம்மளை போக சொல்லுச்சு. பார்த்தீங்களா மன்சார், இதில் போயிட்டு நம்ம வந்து டேர்ன் ஆகணும். அதுக்கு பதிலாக வந்து நம்மளை அப்படிக்கா கூப்பிட்டு போயிடுச்சு கூகுளு. இதில் வந்து பல பஞ்சாயத்து இருக்குங்க கூகுளை யூஸ் பண்ணுறதுல. அதனால் ஒரு டைமுக்கு பல டைம் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் கூகுள் மேப்பை வந்து பக்காவாக அப்டேட் பண்ணிக்கிட்டு, அதே மாதிரி அந்த அப்டேட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணுன்றதை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்கள் சொல் பேச்சை வந்து அது கேட்கும். டைரக்டரேட் ஆஃப் டூரிசம் ஜம்மு. ஸோ லேக்கு, அட்வென்ச்சர் பார்க்கு, தீம் பார்க்கு, அத்தீம் பேராகிளைடிங் சைட்டு, ஹில் ஸ்டேஷன். ஸோ என்னென்ன இங்கேருந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லேக் ஒன்று இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு லேக்கு. நின்று ஃபோட்டோ எடுக்க தாங்க டைம் இல்லை. இப்போயே மணி வந்து 5:30 ஆகிடுச்சு. 6:30 மணிக்குள்ளே உத்தாம்பூர் அப்படின்ற இடத்துக்கு நம்ம போயாகணும். உத்தாம்பூர் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு நம்ம போயாகணும். ஸோ அதனால் டைமை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருப்போங்க. இங்கே பாருங்கள், மக்கள் கேஷுவலாக ரோட்டில் நடந்து போயிட்டு ஜாலியாக சில் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ரோடு ஒர்க்லாம் வந்து ஹெவியாக நடந்துகிட்ருக்கு. நம்ம சூஸ் பண்ண இந்த ரூட் வந்து ஒன் ஆஃப் தி ஒஸ்ட்டு ரோடுன்னு சொல்லலாம். பட் இது ஷார்ட்கட் ரோடு அப்படின்றதுனால இப்படி தான் இருக்கும் போல். இங்கே பாருங்கள், பேட்ச் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பேட்ச் ஒர்க் ரோடை ஃபுல் ஒர்க்லாம் யாரும் பண்ணலங்க, பேட்ச் ஒர்க் தாங்க பண்ணுறாங்க. இது ஒன் ஆஃப் தி பெரிய டூரிஸ்ட் பிளேஸு. அதே மாதிரி அதிகமான லோடு வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து இந்த ரோட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்றப்ப ரோடை இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட். பூரா எருமை மாடுங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை விட நம்ம போயிட்டு தான் இடத்த பயங்கரமாக அடைச்சிட்ருக்காங்க. போங்கடா மெல்லமாக போங்கடா. இங்கே பாருங்கள், வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள் எருமை. காஷ்மீரில் இருந்தால் எருமை கூட கலர் ஆயிருன்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான் போலையே. வெள்ளை கலர் எருமை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். பூரா கிளைமேட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. நானே தவழ்ந்து போயிட்டுருக்கேன். எனக்கு ஒருத்தன் ஆர்ன் அடிக்கிறான். எனக்கு முன்னாடி இத்தனை எருமை போயிட்டுருக்கு. அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. லூசு பயலு. எல்லா ஊர்லேயும் அப்படி தாங்க இருக்காங்க மெண்டல். இங்கே பாருங்க குதிரை. பாருங்க எருமை மேய்க்கிறான். குதிரையாவே எருமை மேய்க்கிறாங்க. அடே இங்கே பாருங்க, சிக்குன்னு போகிறான் பாருங்க. ரே பாய் போகத்து அச்சா. குதிரைலாம் செம்மையாக இருக்குங்க. சே, என் லைஃப்பில் வந்து ஐயோ பாருங்க எங்கெங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க அம்பட்டையும். ஏங்க எருமை மாடே ஒரு 1000 மாடுக்கு மேலே இருக்கும் போலையே. மேய்ச்சல் முடிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா?
ஆனால் ஒரு ஆளோடது மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேங்க, நிறைய பேர் சேர்ந்து தான் மேய்ச்சிட்ருக்காங்க. காட்டெருமை மாதிரியே இருக்கே. ஓ, அவன் மாடு அவன் மாட்டோட கலக்காமல் இருக்கிறதுக்காக பாதுகாப்புக்கு 4 பேர் போகிறாங்க பாருங்க, கேப் விட்டு. இன்னும் எத்தனை கிலோமீட்டருக்கு இதே மாதிரி நம்மளும் போக போகிறோமோ தெரியலையே. நாம் போக வேண்டிய ஊர் இங்கே பாருங்க, இன்னும் 33 கிலோமீட்டர் இருக்குங்க. பத்தான்கோட்லேருந்து 100 கிலோமீட்டர் தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம 2 வீலர் தாங்க, போயிடலாங்க. ஆத்தா முட்டி கிட்டி போடாத ஆத்தா. அட்டேங்கப்பா, எங்கெங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க ஏங்க. பஸ் மாதிரி போயிட்டே இருக்குங்க. தம்பி சார்ரா போடா போடா. இன்னும் வேற முறைக்கிறான், முட்டிடுவானோ. நாம் இப்போ இருக்க நிலைமைக்கு வந்துட்டெல்லாம் முட்டெல்லாம் வாங்க முடியாதுங்க. இவன் வேற திடீர்னு கோவப்படுறான், நம்ம தெரிச்சிருவோம். ஓடிடுறா கைப்புள்ள. முடிவு வந்துருச்சுங்க. கடைசியாக முடிவு வந்துருச்சுங்க. ஐயோ, முன்னாடி குதிரையெல்லாம் ஓடுதே. அடே தம்பிகளா, ஓரமாக போங்கடா. நீங்கள் எங்கிட்டாச்சும் ஓடி என்னைய கீழே தள்ளி விட்டுறாங்கடா. ஐயப்பா ஏங்க, ஒரு வழியாக பெரிய மந்தையை கடந்து வந்துட்டாங்க. என் லைஃப்பில் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. வேற லெவலு. அவ்வளோ எரும மாட்டு கூட்டத்தையும் ஓட்டிட்டு வராங்க. கிட்டத்தட்ட இதை மேய்க்கிறதுக்கு வந்தவங்களே ஒரு 100 பேர் இருப்பாங்க. அவள் எவ்வளோ மாடு இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். சப்பா செம. குட்டி டனலாக இருந்தாலும் கொஞ்சம் இருட்டா பயமாக தான் இருக்கு. என்னடா பிரவீனு, ஆளே இல்லாத ரோட்லேயே வண்டி ஓட்டிட்ட, நடுராத்திரி விடிய வண்டி ஓட்டிட்ட, இந்த சின்ன டவுனெல்லாம் பார்த்து பயப்படுறியா அப்படின்னு கேட்டால் பயம் இருக்கணுங்க உள்ளுக்குள்ளே, கொஞ்சம் பயம்ன்றது இருக்கணும். வாங்க மவுண்டன்ஸ் ரைடர்ஸ் பார்த்தீங்களா, மவுண்டன் ரைடர்ஸ் எல்லாம் அசால்ட்டு அமுக்கி பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நமக்கு அமுக்குனா பிரேக் கூட நிற்காது. நம்மளது ரெண்டுமே டிஸ்க்கு பிரேக்கு. இந்த மாதிரி சாகசம்லாம் நம்மளால் பண்ணவே முடியாது. நம்ம வந்து சேஃப்டி முக்கியம், பின்னாடி வர வெயிட் இருக்குது. அதனால் நம்ம அப்படியே ஸ்லோவாக க்ரூஸ் பண்ணிகிட்டே போவோங்க. அப்படியே ஸ்லோ ஸ்பீடாக நம்ம போவோம். அதான் வந்து நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறீங்க? ஆச்சுங்க. ஸோ இதுதான் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய உதாம்பூர் டிஸ்ட்ரிக். ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மிலிட்டரி எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய இடத்துல மிலிட்ரியோட செக் போஸ்ட் இருக்குது. பட் அவங்க யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லைங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். நம்ம வந்து சஸ்பீஷியஸாக இருந்தால் மட்டும்தான் பிரச்சனையே. நாமளே ஒரு டம்மி பீஸு, நம்மளாம் யார் பிடிக்க போகிறா? அப்படி பிடிச்சாலும் இங்கே ஒன்றும் இல்லை. நம்ம கதையை கேட்டு போகிற போக்கில் சாப்பாட்டு செலவுக்கு வேணால் அவங்களே காசு வேணால் கொடுத்து அனுப்புவாங்க. அந்த நிலைமையில தான் நாம் இருக்கோம். ஐயோ, எல்லாம் லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே. Hello sir. Yeah, fine sir. Where are you from? Tamil Nadu. Tamil Nadu. Solo. Solo. तो नाइट स्टे कहाँ सोचा आप? नाइट स्टे कहाँ सोचा होगा? श्रीनगर. वो अभी रात नसीब 2-3 घंटे और 4.5 घंटे लगेंगे. நம்ம கூட ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார்லங்க, அவர் வந்து உதாம்பூர் ட்ராவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்காரு. நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாராமா. அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நிறைய ட்ராவல் போவாங்களாமா. இங்கே ட்ரெக்கிங்
ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல். நான் வந்து என்ன நினச்சேன்னா, சரி டூரிஸ்ட் கைடு போல் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக அவர் கிடையாது. அவரும் வந்து நம்மளை மாதிரி ஒரு பைக்கர் கம்யூனிட்டி தான். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்தாங்க நம்ம கூட வந்து. ஒரு ½ hour வந்து அவங்க கூட பேசிகிட்டு இருந்தாங்க. சாப்பிட வாங்க, எங்கள் ஊரில் ஒரு ஸ்பெஷல் டிஷ் இருக்குது, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, நம்ம ட்ராவல் டைமில் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டு அது நமக்கு பேக் ஃபயர் ஆகிடும் அப்படின்றதுனால நான் அவங்கக்கிட்ட ரொம்ப கைண்ட்லி ரெக்வஸ்ட்டாக அவங்கள்ட்ட சொன்னேன், பிரதர் இந்த மாதிரி நான் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளத்தை எல்லாமே க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் வந்து ஸ்ரீநகருக்கு போகணும், அதனால் வந்து ரூட் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி தான் ரோடு இருக்கும், ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் போங்க. பட் ஆனால் இப்போ நீங்கள் கிளம்புனா கூட 5 hours ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு திடுக்கிடும் தகவல் ஒன்று சொன்னார். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லைங்க, எப்படியாச்சும் ஸ்ரீநகர் போய் சேர்ந்துட வேண்டியதாங்க. ஏன்னா ஊரில் ரூமை போட்டு தங்கிட்டே இருந்தான்னு வச்சுங்களேன், நமக்கான நேரம் வந்து ரொம்ப மரணமாக கன்சியூம் ஆகுதுங்க. என்னால் வந்து அதை மட்டும் ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப அதிகமாக டைம் வந்து நம்ம கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து நாட் குட் ஃபார் அவர் பட்ஜெட். ஸோ அதனால் என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம போகிற வழியில் ஏதாவது ஸ்டே இருந்துச்சுன்னா ஸ்ரீநகர் போக முடியலனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. போகிற வழியில் எங்கேயாச்சும் நம்ம துண்டை விரித்து போட்டு படுத்துற வேண்டியது தான். ஏன்னா இங்கே வந்து மேக்ஸிமம் 3 degree 4 degree அந்த மாதிரி இருக்குமாமா. என்ன கதைன்னு வேற தெரியல. போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்தேங்க. கரூர்லேயே வாங்கணும்னு நினச்சேங்க. இந்த உட்கார்றதுக்கான இந்த சீட்டு வந்து வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அங்கே என்னால் வாங்கவே முடியல. இப்போ தாங்க, அதுவும் இங்கே உதய்பூரில் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்களேன். அப்பா, ஒரு வழியா ஸ்ரீநகருக்கான ஹைவேவை ரீச் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 180 kilometer, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 hours ஆகும். அவ்வளோ நேரம்லாம் நம்ம போக மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு போகிற வழியில் ஏதாச்சும் ஹோட்டல் இருந்துச்சுன்னா வண்டியை போட்டு கவுந்துட வேண்டியதாங்க. இப்போவே வந்து சில்னஸ் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. அழகாக அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்போம். இது நேஷனல் ஹைவே தான், அதனால் பிரச்சனையே கிடையாது. நம்ம மட்டும் தனியாக போக மாட்டோம், நிறையா வெஹிக்கிள்ஸு கார்ஸு எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும். அதனால் ஒரே ஆள் தான் ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிட்டே இருக்கலாங்க நேராக.